அத்தியாயம் 7. மாதவி. மயில் இறகின் மென்மையை ஒத்து இருந்தது முகிலனின் அழைப்பு. மாதவிக்குத்தான் அவன் அழைத்தும் அவனை நிமிர்ந்து பார்க்கும் தெம்பில்லை. காரணம் குற்ற உணர்ச்சி. புது இடம், புது மனிதர்கள். எவ்வளவு அவசரம் இருந்தாலும் வந்தது யார் என்று தெரிந்து கொள்ளாமல் கதவை திறந்தது தப்புதானே? சாரி, நான் யசோதா ஆண்டி நினைச்சேன் என்றாள் இறங்கிய குரலில். பரவாயில்ல விடு, பெரும்பாலும் எல்லாரும் பண்ற தப்புதான். முதல் தடவை இல்லையா? ஆனா இனிமே எச்சரிக்கையா நடந்துக்கணும். நீ இன்னும் சாப்பிடலன்னு யசோதாமா சொன்னாங்க. வா, சேர்ந்தே போகலாம் என்று அவளை அழைத்தவன் பிறகு ஏதோ நினைவிற்கு வந்தார் போல, முதல்ல தலையை ஈரம் போக நல்லா தொடச்சிட்டு அப்புறமா சாப்பிடுறதுக்கு வா, சளி பிடிச்சுக்க போகுது என்றான். மாதவியும் சரி என்பது போல மென்மையாக தலையாட்டி சிரித்து வைத்தாள். அவளுடைய அந்த செய்கையை ரசனையோடு பார்த்து கொண்டிருந்தவன், ஹேர் ட்ரையர் இருக்குதா என்று கேட்க, நான் தலைக்கு ஹேர் ட்ரையர் போட்டுக்க மாட்டேன். முடிய ஃபேன் காத்துல காய வைப்பேன், இல்லாட்டி வெயில நின்று காய வைப்பேன். ரொம்ப அவசரம்னா மட்டும்தான் அதை யூஸ் பண்ணுவேன் என்றாள். ஓ என்று புருவத்தை உயர்த்தியவன் பிறகு குறும்பாய், இப்ப எப்படி, உனக்கு அவசரமா இல்ல அவசரம் இல்லையா என்று கேட்க, அவன் கேள்வியே புரியாது ஞே என்று விழித்தாள் மாதவி. தன்னை பார்த்து பேந்த பேந்த விழித்த அந்த அப்பாவி விழிகளைக் கண்டு பொங்கி வந்த சிரிப்பை அடக்கி கொண்டு கேள்விக்கான விளக்கத்தை அவளுக்கு கொடுக்காமலேயே அந்த இடத்தை விட்டு சென்று விட்டான் முகிலன். மனதிற்குள் அவன் கேட்ட கேள்வியை ஆராய்ந்து ஆராய்ந்து அதற்கு பலவிதமான அர்த்தங்களை யூகித்தபடியே தலையை ஃபேன் காற்றில் துவட்டி கொண்டிருந்தாள் மாதவி. முகிலன் மாதவிக்கு அளித்திருந்த வேலை அவளுடைய படிப்பிற்கு மிகவும் பொருத்தமான வேலைதான். கூடவே அவளுக்கு மிகவும் பிடித்தமான வேலையும் கூட. அவன் நடத்தி கொண்டிருக்கும் நாட்டிய பள்ளியின் வரவு செலவு கணக்கு மற்றும் அங்கு பணிபுரியும் ஆசிரியர்கள் மற்றும் பிற ஊழியர்களின் சம்பள விவரம், பிறகு வீட்டு வரவு செலவு கணக்கு, பள்ளி தவிர அவனுடைய வீடு மற்றும் வேறு இடங்களில் பணிபுரியும் ஊழியர்கள், அதிலிருந்து வரும் வருமானம், டிரைவர்கள், காருக்கு ஆகும் செலவு பற்றிய விவரங்கள் என்று அனைத்தையுமே அவளிடம்தான் ஒப்படைத்திருந்தான். பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் மிக எளிதாக தோன்றினாலும் அதிகபட்ச கவனத்துடனும் நேர்மையோடும் செய்ய வேண்டிய வேலை. கல்லூரி கல்வியை முடித்த பிறகு மாதவி தனது வீட்டில் செய்த வேலைதான் இது. என்ன வேறுபாடு என்றால், அங்கே அவர்களுடைய சூப்பர் மார்க்கெட்டின் கணக்கு வழக்குகளை எல்லாம் வீட்டில் இருந்தபடியே பார்த்தாள். சில சமயங்களில் அண்ணன்மார் யாராவது ஏதாவது விசேஷத்திற்கு சென்றிருந்தால் ஏதாவது ஒரு கடையில் கேஷ் கவுண்டரில் போய் உட்கார்ந்திருப்பாள். கணேசனுக்கு ஆண் பெண் என்று பிள்ளைகளுக்குள் வேறுபாடு கிடையாது. அதனால் தேவை என்றால் மாதவியையும் கடைக்கு அழைத்துக் கொள்வார். இங்கு கடை மட்டும் இல்லை, ஆனால் கிட்டத்தட்ட அதே கணக்கு பார்க்கும் வேலைதான். எனவே இந்த வேலை மாதவிக்கு பிடித்து போனதில் எந்தவித ஆச்சரியமும் இல்லை. வேலையை போலவே முகிலனுடைய வீட்டையும் அவனையும் அங்கே வேலை செய்தவர்களையும் கூட மாதவிக்கு மிகவும் பிடித்து போயிற்று. அனைவரும் அவளிடம் மிகவும் அன்பாகவும் மரியாதையாகவும் நடந்து கொண்டனர். ஆனால் அவர்கள் எல்லாம் வயதில் சிறியவளான அவளை மேடம் என்று அழைப்பதுதான் சற்று அதிகப்படியோ என்று தோன்றியது. அவளும் அவர்களைப் போல முகிலனிடத்தில் வேலை செய்பவள் தானே என்று முதலில் யோசித்தவளுக்கு பிறகு ஒருவேளை இது இந்த வீட்டு பழக்கமாக இருக்குமோ என்று நினைத்து கொண்டாள். ஆனால் இந்த சமையல் செய்யும் யசோதா ஆண்டியும் அவர்களைப் போலவே இவளை மேடம் என்று அழைக்கவும் மாதவிக்கு ஒரு மாதிரியாகிவிட்டது. சொல்ல வேண்டும் சொல்ல வேண்டும் என்று நினைத்து கொண்டே இருந்தவள் ஒரு நாள் அவரிடம் சொல்லியே விட்டாள். யசோதா ஆண்டி, உங்களுக்கு எங்க அம்மாவோட வயசுதான் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க போய் என்ன மேடம்னு கூப்பிடுறது அவ்வளோ நல்லா இல்ல. அப்படியாம்மா? அப்புறம் வேற எப்படி நான் உங்களை கூப்பிடுறது என்று அவளையே திரும்ப கேட்டார் கவலை தோய்ந்த குரலில். பேரு சொல்லியே கூப்பிடுங்க ஆண்டி. ஏன் மாதவிங்கிற பேரு நல்லா இல்லையா? கிளிக்கு சிரித்தபடியே மாதவி கேட்க, கொஞ்சம் கூச்சப்பட்டார் போல, அது வந்துமா ஐ என்று எதையோ சொல்ல தொடங்கிவிட்டு முடிக்காமல் பிறகு சரிமா என்று தலையாட்டி விட்டு உள்ளே போய்விட்டார். அந்த அம்மாளோடு பேசியதில் மாதவிக்கு வீட்டு ஞாபகம் வந்து தவிக்க தொடங்கிவிட்டாள். அவள் ஒருத்தி இல்லாமல் அந்த வீடு எப்படி அல்லோலப்பட்டு கொண்டிருக்கிறதோ. மாதுக்குட்டி மாதுக்குட்டி என்று கொஞ்சம் தந்தை ஏன் இன்னும் அவளை தேடி வரவில்லை? அவளுக்கு தெரியாமல் அவளை கவனித்துக் கொண்டிருக்கிறாரோ, அல்லது அவளுடைய இருப்பிடத்தை கண்டுபிடிக்க இயலாமல் கஷ்டப்படுகிறாரோ? ஒருவேளை அவள் கடிதத்தில் எழுதி இருந்தபடி 6 மாதம் வரை பொறுமையாக இருப்போம் என்று இருக்கிறாரோ?
அவளுடைய மனவேதனை தந்தைக்கு புரிந்திருக்குமோ? எதுவாயினும் பெற்றவரையும் குடும்பத்தினரையும் காணாது பரிதவித்துத்தான் போனாள் மாதவி. அண்ணன்களும் அண்ணிகளும் பிள்ளைகளுமாய் கலகலவென நிறைந்திருக்கும் அவளது குடும்பச் சூழல் திடும் திடுமென ஞாபகத்திற்கு வந்து மாதவியை பெருமூச்சு விட வைத்ததென்னவோ உண்மை. ஆனால் அவ்வப்போது தனக்கும் தனது குடும்பத்தாருக்கும் அந்த அவனால் ஏற்படும் மனக்கஷ்டம் மொத்தமாக தொலைய வேண்டும் என்றால் அவள் இப்படி தனியே கிடந்து அவதிப்படத்தான் வேண்டும். ச்சே, சனியம் பிடிச்சவன். எந்த நேரத்துல அம்மாவும் பிள்ளையுமா தங்கள் வீட்டில் கால் எடுத்து வைத்தார்களோ? குடும்பம் மொத்தமுமே கிடந்து அவஸ்தைப்படுகிறது. லேசாய் கரிக்க தொடங்கிய கண்களை துடைத்துவிட்டு அறைக்குள் நுழைந்து வேலையை பார்க்க ஆரம்பித்தாள் மாதவி. மணி 4 ஆகிறது. ஒருவேளை முகிலன் அந்த நேரம் பார்த்து வந்து கண்ணீரோடு இவளை பார்த்து விட்டான் என்றால் தொலைந்தது. அப்புறம் அவனிடம் தனியாக அதற்கு வேறு விளக்கம் சொல்ல வேண்டும். ஆனால் தனக்கு சம்பளம் கொடுக்கும் முதலாளியான அவனிடம் கூட முழுமையாக அவள் எதையுமே சொல்லவில்லையே. நடந்த கதையில் பாதியைத்தான் சொல்லி இருக்கிறாள். முழுவதும் தெரிந்தால் அவளை பற்றி என்ன நினைப்பானோ? அந்த பயத்தில் வேறு அடி வயிறு கலங்கியது. அத்தியாயம் 8. ஆனால் ஒவ்வொரு சமயம் நடந்த தவறில் அவளுடைய பங்கு என்ன இருக்கிறது என்றும் தான் பரிசுத்தமானவள் என்றும் தன்னைத்தானே சமாதானப்படுத்திக் கொள்வாள் மாதவி. மேலும் இந்தா கேட்டுக்கொள் என்று சொல்லும் விதத்திலா இருக்கிறது மாதவியின் காவியம்? இந்த கதை அவனுக்கு தெரியாமல் இருப்பதே மிகவும் நல்லது. அப்படி இப்படி என்று இன்னும் ஒரு 6 மாதத்தை நெட்டி தள்ளிவிட்டு இங்கிருந்து ஓடிவிட வேண்டியதுதான். அதன் பிறகு யாருக்கும் எதையும் சொல்லவே தேவையில்லையே. அதுவும் அவளுக்கு வரும் மலை போன்ற துன்பங்களை எல்லாம் பனி போல ஆக்கிவிடும் வல்லமை வாய்ந்த அவளுடைய அன்பான அண்ணன்களும் அப்பாவும் உடன் இருக்கும்போது. அந்த சம்பவத்தின் போது கூட அவளை யாருமே சந்தேகப்படவில்லையே. நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம் பாப்பா, எங்க தங்கச்சிய பத்தி எங்களுக்கு தெரியாதா என்று அந்த அவனைத்தானே அடிப்பதற்காக பாய்ந்தான் பெரிய அண்ணன் செந்தில். விட்டிருந்தால் அவனை அடித்தே கொன்றிருப்பான். அவ்வளவு ஆத்திரம். அப்பாவும் பெரிய அண்ணியும் தடுக்கவில்லை என்றால் அன்று ஒரு பெரிய அசம்பாவிதம் நிகழ்ந்திருக்கும். மீண்டும் பிறந்த வீட்டு நினைவு வந்து மாதவியை கலங்கடித்தது. எவ்வளவோ கட்டுப்படுத்தி பார்த்தும் இயலாமல் அழுது விட்டாள் மாதவி. லேசான விம்மலுடன் மேஜையில் கவிழ்ந்து அழுது கொண்டிருந்தாள். ஆற அமர அழுது முடித்து முகத்தை துடைத்து கொண்டு எழுந்தவள் அரை வாயிலில் முகிலன் நின்று அவளையே பார்த்து கொண்டிருக்கவும் பதறி போய்விட்டாள். ஐயோ, இவன் எப்ப வந்தான்னு தெரியலையே. இவன் எதிரிலேயே இப்படி அசிங்கமா அழுதுட்டு இருந்திருக்கோமா? நம்மளை பத்தி என்ன நினைச்சிருப்பான் என்று உள்ளூர அரற்றி கொண்டு நின்றாள் மாதவி. நிதானமாக நடந்து அவள் அருகே வந்தவன் அவளை கூர்மையாக பார்த்து, உனக்கு இங்கே வேலை செய்ய இஷ்டம் இல்லையா மாதவி என்றான் மென் குரலில். அந்த கேள்வியில் திகைத்து போன மாதவி விழி விரித்து அவனை பார்க்க அவன் மேலும் தொடர்ந்தான். அப்படி ஏதாவது இருந்தா தயங்காம என்கிட்ட சொல்லிடு மாதவி. நான் உன்னை தப்பா நினைக்க மாட்டேன். அதோட உனக்கு வேற எங்கேயாவது வேலை செய்ய பிடிச்சிருக்குன்னு சொன்னா கூட அந்த இடத்துல நான் உன்னை வேலைக்கு சேர்த்து விடுறேன். இல்ல இந்த ஊர்லயே இருக்க பிடிக்கல, வீட்டுக்கு போகணும்னாலும் சொல்லு, கொண்டு பத்திரமா வீட்டுல விட்டுட்டு வரேன். பதில் சொல்ல முடியாமல் திணறி போய்விட்டாள் மாதவி. அப்பாடி, மனசு தாங்காமல் 2 சொட்டு கண்ணீர் விட்டு அழுததற்காக என்னவெல்லாம் கற்பனை செய்து கொண்டு பேசுகிறான். இன்னும் இவன் வேறு ஏதாவது விஷயத்தை கற்பனை செய்து கொண்டு கேட்கும் முன்பே அவள் முந்திக் கொண்டு பதில் சொல்லிவிட வேண்டுமே. எனவே சாரி முகிலன், அது நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. உங்ககிட்ட வேலை செய்ய பிடிக்காம எல்லாம் நான் அழல. அது அது என்று திணறியவள் பிறகு வீட்டு ஞாபகம் என்றால் ஒற்றை வரியில். இயல்பிலேயே பொய் சொல்லும் பழக்கம் இல்லாதவள் என்பதால் உண்மை வாயில் வந்துவிட்டது. ஓ என்றான். அவனும் எதையோ புரிந்து கொண்டார் போல. அதன் பிறகுதான் அவன் முகத்தில் இருந்த இறுக்கம் மறைந்து ஒருவித இலகுத்தன்மை வந்தது. அழுகைக்கான காரணத்தை அறிந்து கொண்ட பிறகு இறுக்கம் தளர்ந்து சிரிப்பும் நிம்மதியும் தோன்றியது முகிலன் முகத்தில். அதே சிரிப்போடு, வீட்டு ஞாபகம் வந்தா போன் பண்ணி பேச வேண்டியதுதானே, அதை விட்டுட்டு இப்படியா உட்கார்ந்து அழறது? ஒரு நிமிஷத்துல என்னவோ ஏதோன்னு நினைச்சு பயந்து போயிட்டேன். இனிமே அழறதா இருந்தா காரணத்தை சொல்லிட்டு அழுமா, மனுஷனுக்கு பிபி ஏறுதா இல்லையா என்று அவளிடம் கிண்டலாக சொல்லிவிட்டு வெளியே போய்விட்டான் முகிலன். மாதவிக்கும் வீட்டினரிடம் பேசுவதற்கு கொள்ளை ஆசையாகத்தான் இருந்தது. ஆனால் குரலை கேட்ட மறுநிமிடமே முகத்தை பார்க்க மனம் துடிக்குமே, அதை எவ்வாறு அடக்குவது? மனம் கேட்காமல் வீட்டிற்கு போய்விட்டால் அவ்வளவுதான், பழைய குருடி கதவை திருடிதான். மறுபடியும் மாப்பிள்ளை பார்க்கும் படலம் சூடு பிடிக்கும்.
மாதவி ஜவுளி கடையில் வைத்திருக்கும் ஷோகேஸ் பொம்மையாக மாற வேண்டும். அப்புறம் இறுதி காட்சியாக கண்ணீரும் கஷ்டமுமாக அந்த நாடகம் நிறைவு பெறும். அவளுக்கு மட்டுமல்ல, அந்த துன்பியல் நாடகம் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் தான். கடந்த முறை அவ்வாறு ஆனபோது சுபா குட்டியே விக்கி விக்கி அழுதாளே. பாட்டி அழுகிறார்கள், அத்தை அழுகிறாள் என்று அவளும் மனம் தாங்காமல் அழுது விட்டாள். கல்யாணம் என்றாலே சீ என்றானது அப்போதுதானே. கல்யாணம் செய்து கொள்ளாமல் கணவன் துணை இல்லாமல் ஒரு பெண்ணால் இறுதி வரை வாழ முடியாதா என்ன? திருமணம் செய்து கொள்ளாத பெண்கள் எல்லாம் செத்தா போய்விட்டார்கள். எரிச்சலாக வந்தது மாதவிக்கு. அவள் இங்கே இருந்தால் நிச்சயம் இந்த டார்ச்சர் தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்றுதான் வீட்டை விட்டு வெளியேற முடிவு செய்தாள். சரியான முடிவைத்தான் எடுத்திருக்கிறோம் என்று வீட்டை விட்டு பிரிந்து வந்த சில நாட்களிலேயே புரிந்து கொண்டாள் மாதவி. உண்மையில் குடும்பத்தினரை பார்க்காமல் இருப்பது கஷ்டமாக இருந்தாலும் ஜோசியம், ஜாதகம், மாப்பிள்ளை பொருத்தம், பெண் பார்க்கும் படலம், வடை, பஜ்ஜி என்ற வார்த்தைகள் எல்லாம் காதில் விழாமல் ஓரளவிற்கு மன நிம்மதியாகவே இருந்தாள் மாதவி. தொடக்கத்தில் எல்லாம் இப்படி வீட்டை விட்டு வெளியேறும் எண்ணம் மாதவிக்கு இல்லை. ஆனால் நாளாக நாளாகத்தான் நிலைமையின் விபரீதம் புரிந்து இப்படி ஒரு முடிவை எடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு மாதவி தள்ளப்பட்டாள். வீட்டிலேயே இருந்து போராடலாம் என்றால் பெற்றவர்களை எதிர்த்து என்ன பேச முடியும்? அவர்களுடைய நியாயம் அவர்களுக்கு. இப்போதெல்லாம் எந்த நிமிடம் யாருக்கு என்ன ஆகிறது என்று யாராலும் உறுதியாக கூற இயலவில்லை. தங்களுடைய இறுதி காலத்திற்கு முன்பே மகளுக்கு ஒரு நல்லதை செய்து அவள் சீரும் சிறப்புமாக வாழ்வதை கண் குளிர பார்த்துவிட வேண்டும் என்கிற ஆசை பெரியவர்களுக்கு. அதையும் தப்பு சொல்ல முடியாது. ஆனால் நடந்த தவறு அனைத்துக்குமே பிள்ளையார் சொல்லி போட்டு வைத்தது அவளை பெற்றவர் தானே, தங்கைதானே என்று ஏதோ ஒரு விஷப்பாம்பை நம்பி இவர் வாய் விட்டதால் வந்த வினைதான் நடந்த அத்தனைக்கும் காரணம். அத்தியாயம் 9. ஒரு வாரம் கடந்த நிலையில் வழக்கம் போல காலையிலேயே எழுந்து வேலைக்கு செல்ல ஆயத்தமாகி கொண்டிருந்தாள் மாதவி. வேலைக்கு என்றால் டிப் டாப்பாக தயாராகி டப்பாவில் உணவை அடித்துக் கொண்டு பஸ்ஸிலோ ட்ரெயினிலோ பிடிக்க வேண்டிய அவசியமில்லை. இருந்தாலும் சரியான நேரத்திற்கு புறப்பட்டு முகிலின் வீட்டிற்கு சென்று விடுவாள் மாதவி. அலுவலகத்தில் செய்தாலும் வீட்டில் செய்தாலும் வேலை வேலைதானே. செய்யும் தொழிலே தெய்வம். போதா குறைக்கு கை நிறைய சம்பளம் வேறு தருகிறான். மாதவி விழித்திடும் நேரம் தெரியும் என்பதால் காலையில் அவள் வழக்கமாக குடிக்கும் சத்து மாவு கஞ்சியை அறைக்கு கொண்டு வந்து கொடுத்து விடுவார் யசோதா. காலை உணவை முகிலின் வீட்டிற்கு போய் சாப்பிட்டுக் கொள்வாள். முகிலன் வீட்டில் இருக்கும் சமயங்களில் அவனோடு, அவன் இல்லாத சமயங்களில் யசோதாவோடு. மதிய உணவு, சாயந்தரம் டிஃபன், இரவு உணவு எல்லாம் அங்குதான். இரவு உணவை முடித்து கொண்டு யசோதா கொடுக்கும் ஒரு டம்ளர் பாலோடு அவளுடைய கெஸ்ட் ஹவுஸிற்கு வந்து சேருவாள் மாதவி. குளித்து தயாராகி நெற்றியில் இருந்த பொட்டை சரிபார்த்து கொண்டிருந்தாள் மாதவி. அப்போது கதவை மிகவும் எளிதாக தட்டி குரல் கொடுத்தான் முகிலன். மாதவிக்கு ஆச்சரியமாக போயிற்று. இவ்வளவு காலையிலேயே மாதவியிடம் அவனுக்கு என்ன வேலை? ஒருவேளை ஆடிட்டரை அழைத்து வந்திருப்பானோ? யோசனையோடு கதவை திறந்தவள் இன்னும் அதிகமாக ஆச்சரியப்பட்டு போனாள். காரணம், அவளை காண முகிலன் மட்டும் தனியே வரவில்லை. கூடவே அவளது தந்தை கணேசனும் பெரிய அண்ணன் செந்தில் குமரனும். மகிழ்ச்சியில் துள்ளி குதித்து விட்டாள் மாதவி. ஓடி வந்து அப்பாவையும் அண்ணனையும் ஒரு சேர கட்டி கொண்டு குதித்தாள். மகளின் உற்சாகத்தையும் ஆனந்தத்தையும் ரசித்தவாறே உள்ளே வந்தவர் மாதவியின் கையை பிடித்து தனது அருகே இருத்தி கொண்டார். வழக்கமான நல விசாரிப்புகளுக்கு பிறகு, கஷ்டமா இருந்திருந்தா அப்பா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாமே மாதுக்குட்டி, அப்பா ஏதாவது செஞ்சிருப்பேனே, அதை விட்டுட்டு இப்படி சொல்லாம கொள்ளாம வீட்டை விட்டு வரணுமா என்று கலங்கவும் மாதவிக்கு கண்ணீர் வந்து விட்டது. கணேசன் தடுத்தும் கேளாமல் பிறகு வருவதாய் கூறி நாசுக்காய் அங்கிருந்து வெளியே சென்று விட்டான் முகிலன். சாரிப்பா என்றாள் மாதவி கண்ணீர் குரலில். அவளுடைய கண்ணீரை துடைத்து விட்டவர், உனக்கு ஒரு நல்லது செய்யணும்னு மட்டும்தான் அப்பா நினைச்சேன் பாப்பா. ஆனா உன் மனசை பத்தி நான் யோசிக்கவே இல்லை. எவ்வளவு மன வருத்தம் இருந்திருந்தா இந்த முடிவை நீ எடுத்திருப்ப என்று வருத்தப்பட்டவர், உன் அளவுக்கு அப்பா படிக்கலடா, மூளை கொஞ்சம் கம்மி என்று சொல்லி சிரித்தார். அப்பா நம்மளை தேடி வரலையே, நம்ம மேல கோபமா இருக்காரோ, இல்ல நம்மளை தேடவே இல்லையோ? அப்படியெல்லாம் நீ அப்பா பத்தி தப்பா நினைக்காத மாதுகுட்டி. நீ வீட்டை விட்டு கிளம்புன மறுநாளே நீ இருக்கிற இடத்த பத்தி எனக்கு தகவல் வந்துடுச்சு. ஆனா நீ பாதுகாப்பா இருக்கியாங்கிறத உறுதி பண்ணிக்கிட்டேன். அதனாலதான் அமைதியா இருந்தேன். இங்க வர்றதுக்கு முன்னாடியே சுனந்தா கிட்டையும் முகிலன் கிட்டையும் நான் தெளிவா பேசிட்டேம்மா.
நீ எழுதி வச்சிருந்த லெட்டர்லயே உன்னோட மனசு எனக்கு தெளிவா புரிஞ்சு போச்சு மாது. அப்புறம் சுனந்தா கிட்ட பேசினேன். அவ இன்னும் கொஞ்சம் தெளிவா எடுத்து சொன்னா. இப்ப உன்ன மாதிரியே அப்பாவோ ரொம்ப தெளிவா இருக்கேன் மாதுக்குட்டி. என்னடா, இருக்கிற இடம் தெரிஞ்சிருந்தும் இவ்வளவு நாள் கழிச்சு நம்மளை பார்க்க வந்திருக்காங்களே அப்படின்னு அப்பாவை நீ தப்பா நினைக்காதம்மா. நம்ம தொழிலை பத்தி தான் உனக்கு தெரியுமே. அங்க ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அதை சரி பண்ணிட்டு வர்றதுக்கு தான் இவ்ளோ லேட்டு. அப்புறம் நீ ஒரு இடத்துல பத்திரமா இருக்கேன்னு தான் அம்மா கிட்டயும் அண்ணங்க கிட்டயும் சொல்லி இருக்கேனே தவிர நீ இருக்கிற இடத்த பத்தி தெளிவா எதுவுமே சொல்லல. என் கூட வந்தே தீருவேன்னு அடம்பிடிச்சு உங்க அம்மாவை சமாதானப்படுத்தி வீட்டுல விட்டுட்டு வர்றதுக்குள்ள எனக்கு போதும் போதும்னு ஆயிட்டு. அவளை இங்க கூட்டிட்டு வந்து உன்னை காமிக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல மாது. ஆனா உன்னை பார்த்ததுமே அவ அழுவா. அதை பார்த்து நீ அழுவ. நீங்க 2 பேரும் அழறத பார்த்து எங்களுக்கும் சங்கடமா இருக்கும். அதனாலதான் கொஞ்சம் பொறுமையாயிரு, அப்புறமா கூட்டிட்டு போறேன்னு அவளை சமாதானப்படுத்தி வீட்லயே விட்டுட்டு வந்தேன். நான் மிஸ்டர் முகிலன் கிட்ட பேசிட்டேம்மா. உன்னோட மன கஷ்டம் சரியாகிற வரைக்கும் நீ இங்க அவர்கிட்டயே வேலையை பாரு. எப்போ உனக்கு நம்ம வீட்டுக்கு வரணும்னு தோணுதோ அப்ப சொல்லு, அப்பாவே வந்து உன்னை அழைச்சிட்டு போறேன் என்றார் கணேசன். அவளை தோளோடு அணைத்து கொண்ட அண்ணன் செந்தில் குமாரன். இனிமே உன்னோட இஷ்டம்தான் மாதகுட்டி, எங்களோட இஷ்டமும். உன் பேச்சுக்கு மறு பேச்சு இனிமே நம்ம வீட்டுல கிடையாது. உனக்கு வேண்டான்னா எங்களுக்கும் அது வேண்டாம். நம்ம வீட்டுல கூட எல்லாரும் இதைத்தான் சொன்னாங்க. உன் மனசு சங்கடப்படுற மாதிரி இனிமே வீட்டுல யாருமே நடந்துக்க மாட்டோம். இனிமே நீ எதை பத்தியும் நினைச்சு மனசு கஷ்டப்படாம நிம்மதியா இங்க இருந்து வேலை பாருடா குட்டி. அப்புறம் என்று சற்றே தயங்கி செந்தில் குமரன், உனக்கு யாரையாவது மனசுக்கு பிடிச்சிருந்தா கூட தயங்காம அப்பா கிட்ட சொல்லுடா. அப்பா கிட்ட சொல்ல கூச்சமா இருந்தா என்கிட்ட சொல்லு, இல்லாட்டி அண்ணி கிட்ட சொல்லு. எதுவா இருந்தாலும் வெளிப்படையா எங்க கிட்ட பேசுடா குட்டி. நீ ஏதாவது சொன்னா தானே எங்களுக்கும் உன்னோட மனசு புரியும். நினைக்கிறத மனசுக்குள்ளேயே வச்சு புடுங்கிட்டு இருந்தா உனக்கும் கஷ்டம், எங்களுக்கும் கஷ்டம். அண்ணன் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுது தானே என்று கேட்க ஆமாம் என்பதாக தலையசைத்தாள் மாதவி. கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்த கணேசன் பிறகு, உன்கிட்ட இப்படியெல்லாம் பேசுறதுக்கு ஒரு மாதிரியாத்தான் இருக்குது மாது. ஆனா வேற வழி இல்லையே. உன் பேச்சு கேட்காம நானா என் இஷ்டத்துக்கு ஒரு முடிவெடுக்க போய் தானே உனக்கு இவ்வளோ கஷ்டம். தன்னைத்தானே நொந்து கொள்வாரை போல பெற்றவர் அனைத்து பழியையும் தன் மீது தூக்கி போட்டு மனம் வருத்தப்பட்டு பேசவும் மகளுக்கு மனம் பாகாய் உருகிவிட்டது.